ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். நம்ம வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் வச்சு நம்ம கிரில் சிக்கன் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். வீட்டிலே பண்ணலாம். எப்படி செய்யலான்ட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 பீஸ் வந்துட்டு ஒரு 1/2 kg கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு. ஸோ இந்த பீஸ் வச்சுட்டு நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிரில் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: தந்தூரி மசாலா, சால்ட்டு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 1/2 லெமன். இந்த கிரில் பேன் வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு கிரில் சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மசாலா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு லெமனும் வந்துட்டு ஃபுல்லாக பிழிஞ்சிட்ருக்கலாம். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்துட்டு மசாலா ஊறுறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கட் பண்ணியிருக்கிற மிடிலெலாம் நம்ம வந்து நல்லா மசாலா போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். ஸோ நல்லா மசாலா வந்துட்டு போட்டுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊற வைக்கணும். ஃப்ரீஸரில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா ஊறும். ஃப்ரிட்ஜு வந்துட்டு கீழ் டோர் வந்துட்டு வைக்காமல் ஃப்ரீஸரில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலா எல்லாமே நல்லா உள்ளே வந்துட்டு கறி உள்ளே வந்துட்டு இருக்கும். மசாலா வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு மசாலா போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா சிக்கனில் வந்துட்டு ஊறும். பேன் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். வீட்லேயே செய்கிற ரெசிபினால வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். வேணும்னா நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். ½ hour நல்லா ஊறிடுச்சு. வச்சிடலாம். இது வந்துட்டு ஃபுல் சிம்லேயே இருக்கிறத எந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு வேகமோ அந்த அளவுக்கு வேகும். அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட் இருக்கும். சீக்கிரமாக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா ஃபுல்லாக கருகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கசப்பாக இருக்கும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிட்டத்தட்ட இந்த பீஸ் மட்டும் வேகிறதுக்கு வந்து 15 to 20 minutes ஆகும். ஸோ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ திருப்பி போட்டு எத்தனை நிமிஷம் ஆகுது? ஒரு 3 நிமிஷம்லேருந்து 4 நிமிஷம் ஆகிருக்கும். அது என்ன அந்த பக்கம் இந்த சைடு வந்து சப்பாத்தி சைடு போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சப்பாத்தி போட்டுட்டு மைதா மாவில் போட்டுருக்கேன். மைதா மாவு சப்பாத்தியா? ஆமாம். இது கூட வந்து நம்ம எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டோம்னா பட்டர் நான். ஓகே, நம்ம இப்போ சப்பாத்தி போடுறோம். இப்போ இந்த சைடில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 5 நிமிஷம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அனலாக இருக்குது, நிற்கவே முடியல. ஸோ கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் போல். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு கிரில் சிக்கன் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கனே அப்போ தான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.